கேமரா இங்கே இருக்கோ? வரமாட்டேங்குது. வந்துருச்சு. அருமை 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 அருமை. இப்போ நான் இப்போ 3-4 நாளாக அந்த ஒலி அறிவை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு நான் பேச போகிற சம்பவம் வந்து, இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் யாராலையும் நம்ப முடியாது. இந்த சம்பவம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி, என்னோட ஊரில் வேலை பார்த்தாலே இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி, எங்கே இருந்தாலும் அவர் இந்நேரம் ரிட்டையர்ட் ஆகிருப்பார். என்னை விட பெரியவர். அப்போவே என்னை விட பெரியவர். எங்கே இருந்தாலும் அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி கிட்ட இவர் சொல்கிற சம்பவம் உண்மையா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் மதுரை மேலூர் போலீஸ் ஸ்டேஷனில் நான் சொல்கிற சம்பவம் உண்மையா அப்படின்னு கேட்கலாம். மதுரை மேலூர். ஒருத்தருடைய ஒலியின் மூலம் ஒருத்தருடைய ஆபத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறத எங்கேருந்தோ அவங்க நம்மளை கூப்பிடும் பொழுது, நமக்கு அது காதில் விழும் பொழுது நம்ம அந்த டெலிலிங் நம்ம வைக்கிறோம். இந்த நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து தயவு செய்து ஒர்ஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு புரியாது. இதில் நான் சொல்றதுல மேஜர் சப்ஜெக்ட்ஸு. அதனால விஞ்ஞானிகள் அந்த ஆராய்ச்சியாளர்கள் தொலைத்தொடர்பு பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, ஒரு மனிதனுக்குள்ள சித்தர்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, ரிஷிகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, எப்படி வரப்போதை முன்னாடி அகோரிகள் எப்படி வரக்கூடிய அந்த கும்பா பேர் என்ன 12 வருஷத்துக்கு ஒருக்க மகாமக குளமா, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அகோரிகள்லாம், அதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்டில் அறிவில் போகும். அந்த அறிவை விட இது ஹை லெவல் அறிவு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்கள்ட்ட அவங்க மட்டும் என்னோட வீடியோஸை பார்த்தா போகிறோம். மற்ற யார் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தயவுசெய்து என்னை வியூஸே தேவையில்லை. 4 பேர் பார்த்தாலும் போகிறோம். சரியான புரிதல் உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த வியூஸ் போனால் போகிறோம். சரி, விஷயத்துக்கு வரேன். எங்கள் ஊரில் திருநாவுக்கரசுன்னு ஒரு ஸ்கூல் உண்டு. அதான் விஜயகாந்துக்கு நான் நடிகர் ஆக்கிறதுக்கு பவர் அனுப்பினேனே அந்த இடம், அந்த ஸ்கூலு. நானும் கல்யாணியும் பெயர் சேர்க்காமலேயே அந்த ஸ்கூலில் போய் தான் ஆனாவனா படிக்கிறதுக்கும். பெயர் சேர்க்காமலே பழைய காலத்தில் உண்டு அந்த பள்ளிக்கூடம். திருநாவுக்கரசு, விஜயகாந்தின் திருப்புமுனை திருநாவுக்கரசு ஸ்கூல். S.A. சந்திரசேகர், ஷோபா சந்திரசேகர், அப்புறம் விஜய், சினிமா நடிகர் விஜய், அப்புறம் ஷோபா சந்திரசேகரோட அக்கா, அதாவது விஜயோட பெரியம்மா. அந்த அம்மா வந்து யார் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து அந்த 4 பசங்களுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. லக்ஷ்மி அம்மாவா, லக்ஷ்மியா, ஆமா, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த 4 பேருக்கு பாண்டியன், கதிர், மற்ற 2 பேர் தெரியலையே, தனத்தோட மாமியாரா நடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த கை இதாக இருக்கும். நான் அந்த அம்மாவை பார்க்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம், இவங்களை நம்ம பார்த்துருக்கோம், இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம் மண்டா காஞ்சதான் மிச்சம். இப்போதான் நடந்தது என்னன்னு பார்க்கும்போது ஞாபகத்தில் வருது. அந்த அம்மாவை. அந்த அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா எனக்கு மகாலட்சுமி அப்படின்னு பேர் வச்சாங்க. அவங்க 3 பேருக்கு, அவங்க 4 பேருக்கும் விஜய்க்கு வந்து நான் பவர் அனுப்புறது. S.A. சந்திரசேகர் சொல்லிட்டாரு, இல்லை அவனை நடிகராக தான் ஆக்கணும், நீ மாற்றி விடுமா அப்படின்னு சொன்னார். இந்த கதையெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அந்த இடம் தான் S.A. சந்திரசேகர், ஷோபா சந்திரசேகர், அந்த அம்மா பேர் என்னதில்ல, விஜயோட பெரியம்மா விஜய். இந்த 4 பேருக்கும் திருப்புமணியாக இருந்த எந்த பள்ளிக்கூடமோ அந்த பள்ளிக்கூடம். S.A. சந்திரசேகரிடம் கேட்கலாம்.
அவங்க நண்பர்கள் யாரோ அவங்க சொந்தக்காரங்க யாரோ அவரை வந்து சந்துருன்னு கூப்பிடுவாங்க. அது போக சந்துருன்னு கூப்பிடுற நபர் நான் தான். அவர் பேர் என்னன்னே தெரியாது எனக்கு. விஜயகாந்த் தான் கூட்டிட்டு வர்றாரு. விஜயகாந்த்னா பிரேமலதாவோட புருஷன். விஜயராஜன் தான் கூட்டிட்டு வரான். ராஜு கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நான் பேரை கண்டுபிடிக்கிறேன்னா என்னங்கிறதுக்காக பேரை சொல்லவே மாட்டான் அவன். யாரோட பேருமே எனக்கு தெரியாது என்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு வரும்போதெல்லாம். அப்போ கேட்கும்போது மாத்தி விடுறேன். அப்பதான் சந்துரு அப்படின்னு கூப்பிடுறேன். இல்லை சந்துரு, நான் வந்து கல்யாணியை போலீஸாகவும் இது பண்ணும்போது நான் கல்யாணியோட முகமும் விஜயோட முகமும் ஒன்று போல இருக்க போய் நான் குழம்பி போய் தகுடுத்த வேலையெல்லாம் பண்ணிட்டேன். அது ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். இப்போ விஷயத்துக்கு வருவேன். அவங்களுக்கும் நான் வந்து இது பண்ணுவேன். உங்களை சந்துருன்னு கூப்பிடுற அந்த மூன்றாவது நபர் யார், அந்த ஆன்மீகம் அந்த சக்தி கொண்ட அந்த பெண் யார் அப்படின்னு சந்துருகிட்ட கேட்கலாம், சந்திரசேகர்கிட்ட கேட்கலாம். சோபாவுக்கு வந்து பாடும் திறமை இருக்கு அப்படிங்கிறத சொன்னதும் நான் தான். அவங்களுக்கு தெரியல, எனக்குள்ள பாடுற திறமை இருக்கு. அவங்க நடிக்கணுங்கிறதுல தான் வந்தாங்க. இருக்கு இவங்களுக்கும் எனக்கு ஏதாவது எதிர்காலம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நடிப்பதான் வருங்க. அவங்க நம்பவே இல்லை. எனக்கு நடிக்கணுங்கிற எண்ணமே யோசனையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட பெரியம்மா சொன்னாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த திருநாவுக்கரசு ஸ்கூல் என்னுடைய விஜயராஜனுடைய ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறதுக்கு உண்டான குரு யார் அப்படின்னா தம்புசாமி சார் தான் அவரு. அந்த தம்புசாமியை வந்து அவர் வீட்டில் ஒரு ஊனமுற்ற குழந்தை ஒன்று, காலு போலியோ வந்த குழந்தை ஒன்று இருந்தது. என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த குழந்தைய வந்து நீ இது பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த குழந்தைய தொட்டு பார்க்குறேன். அவருடைய பொண்ணோட பையன். பார்க்கும் பொழுது இல்லை, அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிச்சு தான் ஆகணும். அதையே எங்களுக்கு வந்து பிறந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவன் செய்த பாவத்துக்கு நீங்க துணை போயிருப்பீங்க. இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன்னா எனக்கு நிறைய அண்டர் கிரவுண்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்டு வரும்பொழுதெல்லாம் நாங்க சூழல்னால, சந்தர்ப்பத்தினால, பிறத்தியாரோட வற்புறுத்தல்னால, ஏதோ இதனால நாங்க வந்து இந்த மாதிரி பாவம் பண்ணோம் இது பண்ண தப்பை உணர்ந்து வருபவர்களும் உண்டு. இல்லை இவை யாரு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கும் வருவாங்க. பலவிதமான ரூபத்துல வந்தவங்களெல்லாம் நான் நிறைய பேரை திருப்பி விட்டுருக்கேன். நல்ல பாதையில நான் திருப்பி விட்டுருக்கேன். அவன் செய்த பாவங்களுக்கு, நீ செய்த பாவங்களுக்கு நீயே தண்டனை அனுபவி, இல்லை போலீஸ் பேசாரனட ஒரு நாளும் நான் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அப்போ நீ தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் செய்த பாவங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்க. நிறைய ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, தான் பசங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, இல்லை தன்னோட பெற்றோர் தப்பு பண்ணாலும் சரி, இவங்க அதை மூடி மறைச்சு அதை என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்குனா ஒரு நியாயம், தான் வீட்டிலனா ஒரு நியாயம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிடுவாங்க, மறைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாவத்தை நீ பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவனுக்காவது நீ பாரு அப்படின்னு. இவனும் அந்த மாதிரி குறையோட தான் பிறந்திருக்கான். தம்புசாமி சொல்றாரு, என்ன பவானி அந்த குழந்தை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த குழந்தைக்கு ஏதாவது நீ பண்ணேன். சரி, நான் பண்ணுவேன், இவனை நான் நடக்க வைப்பேன். இவனும் அந்த மாதிரி குறையோட தான் பிறந்தான், இவனையும் நான் பண்ணுவேன். ஆனா வந்து இவனுக்கு படிப்பறிவு, படிச்சுட்டு நல்ல வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி லைஃப்லாம் அவனுக்கு கிடைக்காது. சரி, இப்ப என்ன கொஞ்சம் நடக்கவாது வச்சிரேன் இந்த பையனை, ஆனா நடக்க வைக்கிறேன். ஆனா புத்தி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இதாலாம் இருக்காது, சாதாரணமா தான் இருக்கும். பரவாயில்லையா அப்படின்னு. பரவாயில்ல பவானி, பண்ணு பவானி அப்படின்னு அந்த ரெண்டாவது பையன் கணேசனுக்கு சக்தி கொடுத்து அவனை நடக்க வச்சுட்டு, ஆனா அவன் புதுவா தான் இருப்பான், அவன் வந்து கொஞ்சம் இதாக தான் இருப்பான் அப்படின்னு. அது மாதிரி அப்படியே தான் இருக்கான். அதான் கணேஷ் இந்த இதுல வேலை பார்க்குறான், ஆய்க்குடியில ராமகிருஷ்ணன் அண்ணா, அமர் சேவா சங்கம். அந்த அமர் சேவா சங்கத்துக்கும் அதை நிறுவனத்துக்கு காரணம் ராமகிருஷ்ண அண்ணாவுக்கு இப்படிலாம் வரும் அப்படிங்கறத சொன்னது நான் தான். ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரி முடங்கி போகும் சொன்னது நான் தான். தடுக்க முயற்சி பண்ணது நான் தான். அதற்கப்புறம் இது ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உபதேசம் பண்ணி, நீ தான் எல்லாருக்கும் திருப்பு மணியா இருக்க போற அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இது பண்ணி, அந்த இடம் லேண்டு சொன்னது நான் தான். இந்த இடத்துல நீ அமைச்சு கொடுன்னு அதுக்கு ஒருத்தன் ஸ்டே ஆர்டர் போட்டான், பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் என் பேரை கேள்விப்பட, ஐயோ நீ தான் அந்த இடத்த காமிச்சு கொடுத்துருக்கியா, தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அமர் சேவா சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமர் சேவா சங்கத்தை சங்கர்ராமன் ஒருத்தர் ஆட்டைப்பட்டு இவரை வெளியில தள்ளிட்டார் ராமகிருஷ்ணன். இது அடுத்த பதிவுல பார்ப்போம்.
அந்த அமர் சேவா சங்கத்துல இவன் இப்ப வாட்ச்மேனா இருக்கானா. இப்ப போகும்போது என்னை கண்டுபிடிச்சிட்டான் ஹேமாவதி அப்படின்னு பேரை கேட்ட உடனே கிருஷ்ணாபுரம் மும்பை அப்படின்னு உடனே இவன் தெரிஞ்சுக்கிச்சு இது நம்ம ஹேமாவதியா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆவலோட நானும் அந்த கூட தங்கியிருந்த அவங்க கூட சேர்ந்து நானும் தென்காசி கோயிலுக்கு கிளம்பும் போது அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் வாட்ச்மேன் தானே, யார் வெளில போறா உள்ள போறாங்கிறத பார்க்கணுமே. பார்க்கும்போது ஹேமாவதி அப்படின்ட்டான். அந்த கூட வந்த லேடிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இவங்களுக்கு வந்து எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. நான் இந்த ஊர் தானம்மா, இங்க இருந்தானே நான் கல்யாணம் ஆகி போயிருக்கேன். இவன் எங்க ஊர் பையன், எங்க ஊர் பையனுக்கு எனக்கு தெரியாதா? எங்க ஊர்ல இருந்து வரவங்க எல்லாரும் அங்க வேலை பார்க்கறாங்க. அப்ப என்னை சின்ன வயசுல பார்த்திருப்பாங்கல்ல அது. அப்ப அந்த தம்புசாமி இப்ப வர விஷயத்துக்கு வரேன். என்ன பவானி இந்த இவனுக்கும் இல்ல இந்த மாதிரி அவனுக்கும் இது பண்ண. அப்பதான் முதல் பையனுக்கு வந்து என்னால முடியலேன்னு நான் கைவிட்டேன்ல, அது என்ன ரொம்ப அவருக்கும் ரொம்ப நொறுக்கிட்டார். உன்னை ரொம்ப சக்தி உள்ளவன் நினைச்சிட்டு இது அப்படி இல்லை. என்னதான் ஆன்மீகவாதி சக்தி பக்தி அப்படி இருந்தாலும் அவரவர் கர்ம வினைக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அவரவர் கர்ம வினைக்கு ஆண்டவனே தண்டனை கொடுக்கறான். அவரவர் செய்த கர்மத்துக்கு உண்டான சரி கடவுள் நம்பிக்கை கடவுளே ஒண்ணு கிடையாதுன்னு நம்ம வச்சுப்போமே. கடவுள்னு ஒண்ணு கிடையாது, சரி போ. இயேசுவும் கிடையாது, அல்லாவும் கிடையாது, அந்த இந்து தெய்வங்களும் எதுவுமே கிடையாது, புத்தரும் கிடையாது, எவரோ ஒருத்தர் எதுவுமே கிடையாது, எல்லாம் போய் அப்படின்னு ஒதுக்கிடுவோம். இறைவன் ஒருத்தர் இல்லைன்னே வச்சுப்போம். ஆனா நீ பாவம்னு ஒண்ணு பண்ற இல்லையா, அந்த பாவத்துக்கு சாட்சின்னு நீ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உனக்குள்ள உள்ள உணர்வுகள் வந்து சாட்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த சாட்சியானது உன்னை தண்டிக்கும். சாட்சியே உன்னை தண்டிக்கும். அதுதான் மனசாட்சிமாங்க. அதுக்கு தெய்வ சாட்சி. தெய்வ நம்பிக்கை இல்லையே, ஆனா பாவத்தின் சாட்சி, நீ செய்த பாவங்களுக்கு உண்டான பாவத்தின் சாட்சி இருக்கு இல்லையா, அந்த சாட்சியானது தண்டனை கொடுக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தால் பாவத்தின் சாட்சியே தண்டனையும் கொடுக்கும். எந்த தெய்வ சக்தியும் அவனை நண்ட விடாம அது பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே. கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுள் என்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில திமிர்ல ஆணவத்துல நான் பாவத்தை கொட்டி கொட்டி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது தெய்வமும் கூட இருக்கும். தெய்வமும் கூட இருக்கும். நீ என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும் உன்னால ஆக முடியாது. அப்படி போகும், இப்படி வெரைட்டியா போகும். அது அவரவர் செய்த கர்ம வினை நம்பிக்கைக்கு ஏற்றபடி போகும். இது நான் சுருக்கமா முடிக்கிறேன், இது நிறைய லிஸ்ட் போகும், அதை பத்தி பேசுறது இப்போ இது இல்லை. அப்ப நான் என்னால முடியல, அவன் செஞ்ச பாவமே சாட்சியே எனக்கு இந்த மாதிரி ஏதோ சில புண்ணியங்கள் பண்ணிருக்கிறதுனால உங்க வீட்டுல வந்து பிறந்திருக்கிறான். நல்ல தாய் தகப்பன் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, தாத்தா கிட்ட நல்ல சம்பாத்தியம் இருக்கு, பணத்துக்கு எந்த குறையும் இந்த 2 குழந்தைகளுக்கும் இருக்காது. அவங்க செஞ்ச புண்ணியம் பாவத்தோடயே நிறைய. அதனாலதான் என்கிட்ட தீர்வு கேட்டு வரக்கூடிய வீரப்பன், சந்தன கடத்தல் வீரம். எனக்கு சந்தனம்னு ஒரு பேர் உண்டு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் எனக்கு சந்தனம்னு பேர் வச்சுப்பாங்க. சந்தன கடத்தல் வீரம், உன்னை சந்தன கடத்தல் வீரப்பனை சொல்லிட்டாலே போச்சு, இவ்வளவு பிடிச்சி உள்ளதள்ளு அப்படின்னு என் மேல கேஸ் போடுவேன். நீ போடு. சந்தன கடத்தல் வீரப்பன், அப்புறம் நம்ம ஈழத்தமிழ் பிரபாகரன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் கூட ஞாபகம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதானே நடந்தது, என்ன கொஞ்சம் கொஞ்சமா தானே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சென்னை பஸ்ஸுக்கு ஏறி உட்காரணும் அப்படின்னு உடனே சென்னை பஸ்ல ஏறி உட்கார்ந்து சென்னை வந்துருமா? வராது. ஒவ்வொரு நாம எந்த இடத்துல இருக்கோமோ, எந்த இடத்துல ஏறினோமோ அந்த இடத்துக்கும் சென்னைக்கு போகக்கூடிய சென்னை இருக்கிற இடத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தில் எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கோ, எத்தனை நிறுத்தங்கள் இருக்கோ, ஊர்கள் இருக்கோ, அத்தனை தாண்டி தான் போகணும். அப்புறம் தான் நம்ம போக முடியும். இவ்வளவு நேரம் இருக்கு, இத்தனை ஸ்டாப்புகள் இருக்கு, இதுக்கு இடையில அது என்ன டிராபிக் வரும், அது வரும், சிக்னல் வரும், இதுக்கெல்லாம் நிப்பாட்டுவான். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து போறோம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு. அது மாதிரிதான் நடந்தது என்னங்கிற பார்க்கிற உலகத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் போக முடியும். சரி, அதுதான் திருநாவுக்கரசர் தம்புசாமி பத்தி சொல்லியாச்சு. ஆனாலும் அவருக்கு நல்ல அழகா அவருக்கு உபதேசம் பண்ணினேன். உங்களுக்கு இப்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கிறேன். அந்த குழந்தையினுடைய ஊனம் என்னால் குணப்படுத்த முடியாததன் காரணம், அதன் ஏன் குணப்படுத்த முடியல அப்படிங்கறதுக்கு உண்டான இது. 2வது குழந்தை ஏன் நடக்கவாது வச்சேன் அப்படிங்கறதுக்கு உண்டான காரணம். எல்லாத்துக்கும் ஒரு உபனிஷத் சொன்னேன் பாரு. அப்படியே தம்புசாமி உலகிடும், நீ வந்து சாதாரண மனுஷியே கிடையாது, அப்படி சின்ன குழந்தை தான் நான். அப்பதான் அவர் சொல்லாரு, உடனே நான் அன்னை பவானியாகத்தான் நான் பாக்குறேன், அதனால எனக்கு அவர் பவானின்னு பேர் வச்சார். பவானி தான். காலங்கள் சென்றது. அந்த விஜயகாந்துக்கு அங்க இருந்தா நான் எல்லாரும் வருவாங்க. நைனா முகமது, அரசியல்வாதிகள் எல்லாருமே தம்புசாமி. அவர் ஸ்கூலிங் இல்லையா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் தெரியும், அமைச்சர்களை தெரியும், அவங்களுக்கு தெரியும். நிறைய அமைச்சர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அரசியல்வாதிகளை. இப்பதான் நான் பாக்குறேன், 2 பேர் உட்காந்துருக்கிறேன். நடிகர் சுரேஷை காட்டுது, இன்னும் அரசியல் என்ன சிந்தாமரை கண்ணன்லாம் காட்டுது, பலம்புரிஜான் காட்டுது, இன்னும் நிறைய பேரை காட்டுது. எனக்கு
நான் அரண்டு போய் உட்காந்துருக்கேன், இத்தனை பேர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு. இவ்வளவு இருந்துமா நான் லலித்து காட்டல ஒன்றும் தெரியாம இருந்திருக்கிறேன். சரி, நீ ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த ராஜு சாரோட பொண்ணு, ராஜு சார் வந்து எப்பவுமே எங்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லா முடிவும் எடுப்பாரு. ஜெயஸ்ரீ 10th பாஸ் பண்ணிட்டா, என்ன கூப்பிட்டு விடுறாரு. ஜெயஸ்ரீக்கு அடுத்த செட்டு பாகீரதி, ஜெயஸ்ரீ என்ற பாகீரதி ராஜு சாரோட பொண்ணு. எங்க அப்பாவோட அத்தான் நடேசன் அத்தான், எங்க அப்பாவோட அத்தான் நடேசத்தான், எங்க அப்பாவோட அத்தை பையன், எங்க அப்பாவோட அத்தை பையன் நடேசத்தான். நடேசத்தானோட பையன் ஸ்ரீராம் அண்ணாவை தான் ராஜு சாரோட பொண்ணு ஜெயஸ்ரீயும். ஜெயஸ்ரீ வந்து லவ் பண்ணி கல்யாணம், எனக்கு தெரியும் இவங்க ரெண்டே எப்போ லவ் பண்ணாங்க. நான் வந்து பாம்பேல இருக்கும்போது அங்கே, நான் பாம்பேல எங்கள் அக்கா கல்யாணத்தை ஒட்டி 2 மாதம் எக்ஸ்ட்ராவாக அக்கா வீட்டில் இருந்தேன். அப்போதான் விஜயகாந்தெல்லாம் என்னை தேடிட்டு அழுது என்ன போட்டு இது பண்ணி, ஐயோ விட்டுட்டு போயிட்டாளா இது பண்ணி எல்லாம் ஊரே என்னை வளர்த்தவங்கலாம் நொறுங்கி போயிட்டாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு இப்படி வராமல் இருக்காளே அப்படி இப்படின்னு. இது ஒரு டாபிக் அடுத்தது போகும். அப்போ ராஜ் சார் என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு 10th முடிச்சிட்டா, நல்ல மார்க் அவ. ஹேமா இவளை என்ன பண்ணுறது, ஜெயஸ்ரீ பாஸ் பண்ணிட்டா, இவளை காலேஜுக்கு அனுப்பவா இல்லை பாலிடெக்னிக் அனுப்பவா இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் அனுப்பவா, என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு. நான் சொன்னேன் இவளை டீச்சர் ட்ரைனிங் அனுப்புங்க அப்படின்னு. டீச்சர் ட்ரைனிங்கா அப்படின்னு. இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு நிறைய வருஷம் இருக்கேன், இப்போதைக்கு சங்கராஜ் ஸ்கூலில் யாருமே ரிட்டையர்ட் ஆக மாட்டாளே, நீ என்ன டீச்சர் ட்ரைனிங் படிக்க சொல்கிற அப்படின்னு. ஒன்று நீ ஏன் ரூட்டுக்கு வா, ஆனால் ஓ ரூட்டுக்கெல்லாம் என்னால் வர முடியாது. நீ சொல்கிற இதுக்கெல்லாம் டிப்ளமா படி அதுக்கு படி, இதுன்னா ஓ ரூட்டுக்கெல்லாம் என்னால் வர முடியாது. உன் பொண்ணு நல்லா இருக்கணும், நல்லா நிம்மதியாக இருக்கணும், சம்பாதிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா நீ ஏன் ரூட்டுக்கு வா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சரியா, என் ரூட்டுக்கு வந்தா என்னை நம்பி நீ கூப்பிட்டுருக்க, கேட்குற, நான் சொல்லியாச்சு. இல்லை வேலை எப்படி, அது உனக்கு என்ன கவலை, உனக்கு அதை பற்றி என்ன கவலை, முதல்ல டீச்சருக்கு படிக்க. அந்த உடனே அவளை வந்து கல்லடக்குறிச்சிலையோ எங்கேயோ ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுவாள். அவள் சித்தி வீட்டில் போய் இவள் படித்தா. ஜெயஸ்ரீ 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டா. அப்போ நானும் +2 முடிக்கிறேன், இல்லை +1, என்னை விட அடுத்தது தானே. அவள் 10th, நான் 9th, அவள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். அப்போ நான் 10th 11th முடிச்சிருக்கேன். அப்போது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டா. முடிச்சோடனே என்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, நீ சொன்ன நான் அவளை டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அப்படியா, சரி திருநாவுக்கரசு ஸ்கூல் இருக்குல்ல, ஆமாம் அங்கே போய் கேளு, அவளை அந்த ஸ்கூலில் போய். திருநாவுக்கரசு ஸ்கூலா, ஆமாம் அந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதே, ராஜு சார் சொன்னார். டூ வாட் ஐ சே அப்படின்னு. போய் திருநாவுக்கரசு ஸ்கூலில் போய் என் பொண்ணுக்கு வேலை வேணும் போய் கேளு. ஓ நான் நம்ப மாட்டேன், எனக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது, நான் அந்த பக்கமே போனது கிடையாது அப்படின்னாரு. அப்படியா, சரி நான் போனேன். நேர திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு போயிட்டு தம்பிசாமி சார்ட்ட போயிட்டு, பவானி 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 பாபா பாப்பா சாப்பிடுவா சாப்பிடு. போன உடனே நீ சாப்பிட வச்சுட்டு தான் அடுத்து பேச, எங்கே போனாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் சரி. அந்த இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு விரட்டினதுலேருந்து, நான் சின்ன குழந்தையில அந்த சேரி மக்களை போட்டு விரட்டினதுலேருந்து எல்லாரும் சினிமா தேட்டர் வீட்டுக்கு போனாலும் சரி, படம் ஓட்டுறவர சும்மா படம் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே நான் போய் சும்மா போனாலும் சரி, பிடிச்சி உட்கார வச்சுட்டு கடையிலேருந்து வாங்கியாவது திணிச்சு விட்டாத அனுப்புவார். டீ கடைக்கு போனாலும் சரி, முறுக்கு என்கிட்ட தின்னு டிக்கெட்டு கொடுப்பார்ல, அவனு எதையா வாங்கி கொடுத்து தான் அனுப்புவாங்க. நீ சாப்பிடாம போயிட்டா எங்களுக்கு வசவு விடு அப்படின்னு. பிணமரிக்கிற வீட்டுக்கு போனாலும் சரி, சமைச்சு எதாவது என்னை நான் வளர்க்குறாருல சக்கிலியர் வீடு, அங்கே போனாலும் சரி கரகரன்னு இழுத்துட்டு போய் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு சாப்பிட வச்சு, இல்லைன்னு கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வருவார். எனக்கு அதிரசம் பிடிக்கும், வாங்கிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தான், டீயும் இது கொடுத்துட்டு தான் என்ன அனுப்புவார். பவானி 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 சாப்பிட பவானி சாப்பிட்டு சாப்பாடு திணிச்சு. இப்போ என்ன அப்படின்னு, இந்த மாதிரி ராஜு சார் பொண்ணு ஜெயஸ்ரீ இருக்கால்ல, ஆமாம் அவளுக்கு இங்கே வேலை வேணும், இங்கே வேகன்சியே இல்லையே, ஃபுல்லாக இருக்கு. இல்லை பவானி நீ சொல்லிட்ட பவானி, நான் வந்து என்ன பண்ணுறேன், தமிழாசிரியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி போட்டு ஏதாவது ஒரு வேகன்சி உண்டு பண்ணியாவது, புதுசாக ஒரு இது பண்ணியாவது நான் வேலையை சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சிட்டார். அவருக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து விட்டுருக்கேன். யாருக்கு,
திருநாவுக்கரசு அந்த தம்புசாமி சாருக்கு அந்த குழந்தைய மட்டும்தான் நடக்க வைக்க மட்டும்தான் முடியல. 2 குழந்தையிலையும் அவங்க அமைச்சர் இது வாழ்க்கையை மட்டும் தான் அமைக்க முடியலனாலும் நிறைய பண்ணியிருக்கேன். இல்லை நீ சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் உண்டே. சரி அந்த ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் நடக்கும்ல, அவங்களோட நம்பர் எல்லாம் என்ன, இந்த அமைச்சரோட இது பேர் என்ன, அவங்க பேர் என்ன, இவங்க பேர் என்ன அப்படின்ட்டு ஜெயஸ்ரீ அங்கே அவளை சொல்லு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எக்ஸ்சேஞ்சில் 15 வைக்க சொல்லு அப்படின்னு. சரி நான் போய் சொல்கிறேன். இப்போ ராஜ்சார்ட்ட கேட்டேன், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு என்னமோ சொல்லாமல் அதில் 15 வச்சுருக்கீங்களா? 15 டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச உடனே நான் 15 அப்படின்னு வந்தவொடனே 15 அப்படின்னு. அது முதல்ல கேட்டுட்டு தான் நான் போனேன். 15 அப்படின்னு ராஜ் சார் சொன்னாரு என்கிட்ட அப்படின்னு. சரி நான் உடனே இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சார் என்கிட்ட வந்து பேச சொல்லு. அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நீ சொல்லிட்டா அடுத்த டக் டக் டக்னு யார் யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி பவானி வந்திருக்கிறா, குற்றாலச்சாரல் வந்திருக்கு, இங்கே ஒரு நபருக்கு டீச்சர் வேலை வேணும் அப்படின்னே நீங்கள் அவங்க சொல்கிறாங்க நீ அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று எழுதி போடு, எங்கள் பள்ளிக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தமிழாசிரியர் வேணும் தான் எழுதி போட்டார். தமிழாசிரியர் வேணும்னு சொல்லிட்டு தான் எழுதி போட்டேன். நான் தமிழாசிரியர் ஒன்று எழுதி போடணுன்னே நேரம் இங்கே ஜெயஸ்ரீகிட்ட வரேன். சரி நான் ஜெயஸ்ரீகிட்ட சொல்கிறேன். வரும்போது ஜெயஸ்ரீக்கு தமிழ்லாம் நல்ல அறிவு உண்டு, அதெல்லாம் நல்லா அந்த எல்லா நாலேஜும் அவளுக்கு உண்டு, நல்லா சொல்லிக் கொடுப்பா. இப்படி வெளியில் வரேன், ஸ்கூலை விட்டு வெளியில் வர்றேன். வந்தோடனே ராஜ் சார் பைக்கை வச்சுட்டு நிற்கிறார். என்னாச்சு நீ சொல்லிட்டியா? சொல்லியாச்சு, போட்டு கொடுக்குறேன் சொல்லியாச்சு, நீ போய் பேசு அப்படின்னு. இவரு போகிறாரு, ராஜ் சார் போகிறார். போயிட்டு அப்போதான் ராஜ் சார் வந்து பேசி தம்புசாமி சார்கிட்ட பேசிட்டு வெளியில் வராரு. வா நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவர் இங்கே போகிறதுக்குள்ளே அந்த அமைச்சருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, முதலமைச்சருக்கே ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு அப்போ உள்ள முதலமைச்சர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் வரைக்கும் போகுது. இந்த மாதிரி இங்கே வந்துட்டு போனா, சத்யபாமா வந்துட்டு போனா, அவன் வந்துட்டு போனாலே என்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுத்துருக்கலாம்ல, நான் பேசியிருப்பேன்ல, ஐயோ எனக்கு நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறார். எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். யூ கான்ட் பிலீவ் இட். நம்ம மாட்டிப்போம் சொன்னதுக்கப்புறம் ராஜு சார் அப்படியே தலை சுத்திருச்சு. இவ்வளோ பெரிய ஆளா இவ அப்படின்னு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நம்பர் இருக்கா அவங்ககிட்ட? இருக்கு, நம்பர் தருங்க. அடுத்த 10வது நாளே ஜெயஸ்ரீக்கு போஸ்டிங் வந்தாச்சு அந்த ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு. ஆனால் அந்த ஜெயஸ்ரீ என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு ஸ்கூல் டீச்சர் வேலை கிடைச்சதுன்னு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லலை. ஏன்னா ஜெயஸ்ரீ பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே இந்த மங்கை அவ இவ இந்த லதாவை தவிர, மாமி பொண்ணு லதாவை தவிர மற்ற எல்லா பெண்களுமே என்னை வேசி விபச்சாரி மோசம் பல பேர்கிட்ட படுப்பேன் அப்படிங்கிற அந்த விஷ விதையை அவங்க மனசில் விதைச்சதுனால என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஜெயஸ்ரீலாம் பாலாவை சத்தம் போடுவா, ஏமாட்டலாம் உனக்கு என்ன பேச்சு, உனக்கு என்ன பேச்சு. இந்த ஜெயஸ்ரீ வந்து வேலை கிடைச்சாச்சு என்கிட்ட சொல்லவே இல்லை. வேலையும் கிடைச்சாச்சு. அப்புறம் ராஜு சார் தான் சொல்லாரு, ஏமா திருநாவுக்கரசு ஸ்கூலில் ஜெயஸ்ரீக்கு வேலை கிடைச்சாச்சு, எல்லாம் உன்னோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி +2 முடிச்சாச்சு, +2 முடிச்சாச்சு. இவங்க எல்லாரும் இப்போதான் பாயிண்ட்டுக்கே வரேன். இதுதான் இனிமேதான் கதை ஆரம்பம். எனக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது. நான் வந்து நேரா திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு போறேன். போயிட்டு என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு சும்மா அப்படி போறேன். என்ன எங்கேயாவது போற மாதிரி ஐடியா இருக்கா, ஊருக்கு போற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு. அப்படியே தம்புசாமி சார், ஆமா நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடம் சொன்னாரு, நாங்க அங்க டூர் போறோம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாரும். நானும் வரேனே அப்படின்னு. நாங்க டீச்சர்ஸா போறோம், நீ வந்து என்ன விட போற அப்படின்னு இவர் கேட்டாரு. வரேன்னா வரேன், இல்லைன்னா நீ இன்னொரு நாள் போய்க்கோ. இன்னைக்கு போறதா இருந்தா நானும் கூட வரேன், இல்லை அப்படின்னா நீ இன்னொரு நாள் போய்க்கோ. அதெல்லாம் இல்லை, நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு, எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. எப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா, இந்த மங்கையை தேடி நான் போனேன். மங்கை எங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜசாரத்தில் இருக்கா. நேராக ராஜசாரத்துக்கு போறேன். ராஜசாரத்தில் போய் மங்கையை தேடி தான் ராஜசாரத்துக்கு போறேன். மங்கையை தேடி ராஜசாரத்துக்கு போகும்போது ஜெயஸ்ரீ மங்கை பேசின்னு இருக்கான். ஜெயஸ்ரீக்கு என்னை சுத்தமாவே பிடிக்காது. இன்றும் ஒருவேளை நாளைக்கு நான் பிரபலம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாளா இருக்கும்,
என்னால அவளை என் நண்பி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அவளால் ஏற்பட்ட மனக்காயங்கள் நிறைய. எனக்கு பழசெல்லாம் மறந்ததுனாலதான் நான் அவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட்டேன். அக்டோபர்ல வந்திருந்தேன். 2011லயும் எப்போ வந்திருந்தப்போ ராஜ் சார் வீட்டில் ஜெயஸ்ரீ தோசை பண்ணி கொடுத்தா. ஆனா ஜெயஸ்ரீயோட அம்மாக்கு அது பிடிக்கல. எதுக்கு இவ்வளெல்லாம் போய் சாப்பிட சொன்ன அப்படின்னு. இதுதாங்க ஒருத்தர் வீட்டில் சாப்பிட போனோம்னா அங்கே சுற்றி இருக்கிற நபர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்கும். ஜெயஸ்ரீ சொல்லிட்டாலே நான் தோசை ஜெயஸ்ரீ ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டேன். ஏண்டா அந்த தோசையை சாப்பிட்டோம்னு இருக்கு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அவன் நம்மளை வெறுத்திருக்கான்னு. சரி, ஜெயஸ்ரீயும் மங்கையே பேசிட்டு இருக்கா. மங்கையிட்ட ஜெயஸ்ரீ சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் இந்த டூர் போகிறோம், எல்லாரும் இத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம், இத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு. எனக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது. உடனே போய் அப்பதான் போய் கேட்குறேன், இன்னைக்கு என்ன எங்கேயா போறீங்களா? ஆமா, நானும் கூட வரேனே. இல்லை இல்லை நாங்கள் டீச்சர்ஸ்லாம் போகிறோம். நீ இல்லை, நீ இன்னைக்கு நீ போகிறதா இருந்தால் நானும் உன் கூட வரேன். இல்லை இன்னொரு நாள் போகிறதா இருந்தா நான் உன் கூட வரல. இல்லை நாங்கள் இன்னைக்கு தான் போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நான் வர வேண்டாம். இல்லை வேண்டாம். சரி. அப்புறம் திருப்பி இறங்கி போயிட்டு, தம்புசாமி அப்படின்னு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா, உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ பவானின்னு கூப்பிடு. நீ எங்கே இருந்தாலும் பவானின்னு கூப்பிடு, உனக்கு பாதுகாப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு விறுவிறுன்னு வந்துட்டேன். ஐயோ நான் வரேன்னு சொன்னா வர வேண்டாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இந்த ஜெயஸ்ரீ என்ன பண்ணா தெரியுமா, மங்கை கிட்ட பேசிட்டு இருந்தா. இந்த மாதிரி நாங்கள் போப்புறோமே, அது பண்ண போறோமே, இது பண்ண போறோமே அப்படி இப்படின்னு. நான் வந்த உடனே, நான் மங்கையை பார்க்க வந்த உடனே பட்டுற பேச்ச நிப்பாட்டிட்டான். எனக்கு தெரியக்கூடாதான் ஜெயஸ்ரீ இவ அங்க போறான் இங்க போறான் அப்படிங்கிறது தெரியக்கூடாதான். என்னை பார்த்தோன்னே பேச நிப்பாட்டிட்டா. ஆனா நான் வரும்போதே அவங்க பேசுறத டக்குன்னு கேட்டேன், சொல்லிட்டு இருக்கதை கேட்டேன், பாதி கேட்டேன். கேட்டுட்டு இங்க போகும்போது முழுசா தெரியுது இவங்க சாயங்காலம் தான் போறாங்க, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போறோம்னு இவ சொல்றான். எனக்கு தெரியக்கூடாதான் ஜெயஸ்ரீ நினைக்கிறான். அப்புறம் நான் மங்கையை கூட்ட, மங்கை வா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சில காரணத்துக்காக மங்கையை பார்க்குறேன், பேசுறேன். அப்படியே நான் கிளம்பி போயிட்டேன். ஆச்சு, இவளும் கிளம்பி போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ராத்திரி மணி 9:30 மணி இருக்கும். 9:10 9:30 கரெக்டா 9:30 9:15. நாங்க அப்போ ஊர் அப்படிங்கும்போது 8:30 8 மணிக்கெல்லாம் நம்ம தூங்கிடுவோமே. கிராமப்புறம் போது சீக்கிரம் தூங்கிடுவோம். நானும் தூங்கிடுவேன் சீக்கிரம், 8:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். 9:30 ஒரு 9:45 இருக்கும். சரியா நேரம் ஞாபகம் இல்லை, பட் சம்பவத்தை மட்டும் சொல்றேன். பவானி அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. டக்குன்னு அப்படி பரவலா இருக்கு. இல்ல திருப்பியும் பவானின்னு சத்தம் கேக்குது. நான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா பவானின்னு கூப்பிடுங்க. டக்குன்னு படுத்திருந்தவ போர் இப்படி எடுத்துட்டு எந்திரிக்கிறேன். குரல் ஆமா தம்புசாமிட்ட நம்ம சொல்லியிருந்தோமே, உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா அப்படின்னு. என்ன ஆபத்தா இருக்கும்? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நேரம் ஆகிட்டது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜெயஸ்ரீ மங்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தா, எங்க போறோம் சொல்லிட்டு இருந்தா, எத்தனை மணிக்கு போறோம், என்ன பண்ணோம் சொல்லிட்டு இருந்தா. நம்ம வந்தவொடனே படக்குன்னு பேச நிப்பாடு. அப்போ இவங்க பேசின விஷயம் மங்கைக்கு தெரியும். மங்கை என்கிட்ட என்ன சொன்னா, நான் 10 நிமிஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு என்னை போக சொல்லிட்டா. அப்புறம் தான் மங்கை வந்தா. அதுக்குள்ளே மங்கை அவகிட்ட பேசி முடிச்சுட்டு வந்துட்டா. அப்போ மீதி உள்ள கம்ப்ளீஷன்ஸ் அவகிட்ட இருக்கும். நேர எங்க வீட்டுல 3வது வீடு ஆண்டி சார் வீட்டுக்கு கீழே விட்டாதான் மங்கை குடியிருந்தா. மங்கை கதவை தட்டுறேன். எல்லாரும் அவத்துல தூங்கியாச்சு, எல்லாருமே தூங்கியாச்சு. அப்ப தாமுகா மட்டும் எந்திருந்துட்டு டார்ச்ல உள்ள லைட்டை போட்டுட்டு வந்தா. கதவை திறந்துட்டா. ஏன் எதுக்கு என்னன்னே தாமுகா என்கிட்ட கேட்கவே இல்லை. கதவை திறந்துட்டா. தூக்கத்துல இருந்தா அக்காட்ட எதுவுமே நான் பேசல. அக்காவும் என்கிட்ட என்னடின்னு கேட்கவே இல்லை. கதவை அப்படியே அக்காவோட சேர்த்து அப்படி தள்ளிட்டேன். மங்கை எங்க அப்படின்னு உள்ள தூங்கிட்டு இருக்கா. ஒன்னு விறுவிறுன்னு உள்ள போறேன். உள்ள லைட்டு போட்டாச்சு. அதுக்குள்ள இங்க தோத்தாத்திரியனா இருக்காங்கல்ல ராஜுன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தாலே போற மண்டையில நங்குன்னு குட்டுவா. நிஜமா சொல்றேன், இந்த அண்ணா மாதிரிலாம் என்னைய மண்டையில குட்டி தான் நான் குழச்சியாங்க. சத்தியமா சொல்றேன். இல்லைன்னா நல்லா பிக் பாஸ் ராம் மாதிரி நல்லா வளர்ந்துருப்பேன். அபிஷேக் பச்சன் மாதிரிலாம் நல்லா ஹைட்டா வளர்ந்துருப்பேன். எங்க நான் உயரமாயிருவேனோ பயத்துல தான் அப்படி நங்கு குட்டுவேன். தோத்தாத்திரியனா போட்டு நங்கு குட்டச்சி டக்குன்னு கூப்பிட்டேன். இப்ப விளையாடுற நேரம் இல்ல, விளையாடக்கூட இப்ப நேரம் இல்ல, கீப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு விறுவிறுன்னு போனேன். மங்கைன்னு எழுப்புனேன். ஆவலா மங்கை இந்த கும்பகர்ணன் இருக்கான் இல்லையா,
கும்பகர்ணனுடைய பெண் அவதாரம், கலியுகத்தினுடைய பெண் அவதாரம் தான் அந்த மங்கை. அப்படி வச்சுக்கலாம், அப்படி தூங்குவா. ஆனா இப்போ கல்யாணம் எல்லாம் ரமேஷை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ காலங்காத்தால எந்திருந்து அழகான அருமையான குடும்ப பெண்ணா இருக்கிறா. அவளோட நம்பரை வாங்கி அவதான் நம்பரை கொடுத்தா. பேசும்போதே நம்பரை கொடுத்துட்டு பாலுன்ட்ட போய் நீ எதுக்கு ஏமாக்கலாம் நம்பர் கொடுக்குறேன்னு திட்டிருக்கா. அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டான், பாலுண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாங்க. விட்டுச்சு வாங்க வாருடே, என்ன அறியாமலே வார்த்தை விட்டேன். உங்ககிட்ட எல்லாம் பேசுற அளவுக்குலாம் நான்லாம் இது கிடையாதுன்னு. என் லெவலே வேற. உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசின மாதிரி என்னையே சொல்லணும். எனக்கு இருக்கிற ஹை லெவல் என்ன, உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடிய அவசியம் இல்லை. நீ தான் நம்பர் கொடுத்த, அண்ணா நம்பர் கொடுக்கல. யாருக்கிட்டையும் நம்பரை வாங்கி யார்கிட்ட பேசுற வழக்கம் எனக்கு என்னைக்குமே கிடையாது. அவங்களா நம்பர் கொடுத்தா பேசுவேன். இன்னைக்கும் சரி, அவங்ககிட்ட நம்பர் வாங்கி இவன்கிட்ட நம்பர் வாங்கி பேசுற வழக்கம் எனக்கு கிடையாது. அதுவும் உன் நம்பர் அண்ணா தரையினதுக்கு நான் வேண்டாம், நான் மங்கையா கொடுத்தா பேசிக்கிறேன் அப்படின்னு இவளாதான் வேணும்னே சும்மா சொல்லியிருக்கா. சரி, இது அப்புறம் இந்த மங்கையை எழுப்புறேன். எழுப்பிட்டு எந்திரிச்சிட்டா அப்படி தூக்கத்துல. மங்கை 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 என்னடி என்ன ஜெயஸ்ரீ இன்னைக்கு எங்க போறேன்னு சொன்னாவ அப்படின்னா, கொடைக்கானலுக்கோ எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி மங்கை, அவங்க எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புனாங்க அப்படின்னு. அவ வந்து 4 மணிக்கு கிளம்புறதா இருந்தது, நீ கூட போனியா அப்படின்னு. ஆமா நானும் போனேன், பஸ் ஏற்றி விடுறதுக்கு நானும் போனேன், ஸ்கூல் வரைக்கும் நானும் போனேன் அப்படின்னா. சரி அவங்க எப்போ கிளம்புனாங்கடி, பஸ் எத்தனை மணிக்கு கிளம்புச்சு அப்படின்னு. பஸ் வந்து அவ 4 மணி சொல்லியிருந்தா, ஆனா அவ கிளம்பும் போது 6:30 மணிக்கு கிளம்புச்சு அப்படி. 6:30 மணிக்கு கிளம்புச்சா? பஸ் கிளம்பும் போது நீ இருந்தியா? ஆமா நான் இருந்தேன், பஸ் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன் அப்படின்னு. ஏன் சரியா சொல்லு, எத்தனை மணிக்கு போனா, எத்தனை மணி சொன்னா, எத்தனை மணிக்கு கிளம்புனா சொல்லு அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி ஸ்கூல் பஸ் வந்து இத்தனை மணிக்கு கிளம்புச்சு மங்கே சொன்னான். சொல்லிட்டு அப்படியே டபக்குன்னு படுத்துட்டேன் சொல்லு அப்படின்னு நான் போயிட்டு இருந்தேன். தாமுக்கா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா. சரிக்கா நீங்க பூட்டிக்கோங்க, நான் வந்த வேலை முடிஞ்சது, நீங்க தூங்குங்க அப்படின்னு. அண்ணா அப்படி தோத்தாத்திரி என்ன பார்த்துட்டே இருந்தா. ராஜு அண்ணா அப்படின்னு போயிட்டேன். நான் ரொம்ப சீரியஸ் விறுவிறுன்னு போனேன். அதுக்கு முன்னாடி நான் ராஜு சராத்துக்கு தான் போனேன். முட்டாள் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். நான் ராஜு சராத்துக்கு தான் போனேன். ராஜு சராத்துல போய் அவள்கிட்ட போய் விவரம் கேட்கலாம், கதவை தட்டிட்டு இவ எத்தனை மணிக்கு போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு விவரம் கேட்கலாம் அப்படின்னு போனா ராஜசாரத்து கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் தான் மங்கையிட்ட போய் கேட்கிறேன். மங்கையிட்ட இந்த 6:30 மணிக்கு பஸ் இங்க இருந்து கிளம்பி இருக்கு, 4 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி ஒருத்தரா வந்து 6:30 மணிக்கு கிளம்பி இருக்கு. எங்க போறாங்கன்னு கொடைக்கானல ஏதோ ஊர் சொன்னான். அப்போ 6:30 மணில இருந்து இந்த பக்கமா அந்த தென் திசையை நோக்கி வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, சரி இந்த ரூட்ல மணி நேரம் ஊர் அப்படின்னா இப்ப மணி என்ன, பவானின்னு கூப்பிட்ட மணி நேரம் என்ன? நான் 9:15 கிடையாது, 10:30 மணிக்கு மேல. இந்த நேரம் 10:30 மணிக்கு மேல இது. அப்போ அந்த நேரம் அந்த டயத்துல தான் இருக்கும். மணி என்ன அப்படின்னு மணியை பார்த்துக்கிட்டேன். சரி விறுவிறுன்னு போறேன். போயிட்டு இப்போ எந்த இடத்துல இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்கு நேர ராஜசாரத்து கதவை தட்டினா, ராஜசாரத்துல ராஜு சார் வந்து ஆய்க்குடிக்கு போயிட்டார். கூட போய் சாமிநாதன் நல்லா தூங்குவான். அவனும் எந்திருக்கவே இல்லை, வேலைக்காரனும் எந்திருக்கவே இல்லை. வேலைக்காரன் படுத்திருக்கான், வேலைக்காரன் வந்து எந்திரிக்கவே இல்லை. அவனும் தூக்கிட்டா. மாமி காது கேட்காது, தூங்கியாச்சு. இது நடக்கிற காரியமில்ல. ஜெயஸ்ரீ இப்போ எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். ஜெயஸ்ரீ எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அவளோட ஆடை நமக்கு வேணும், அவள் ட்ரெஸ் வேணும். அப்படின்னா என்ன பண்றது? இதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்தையும் கதவை தண்ணி. ஆஹா, பின்கேட் வழியா போனேன். பின்கேட்டு வழியா அந்த சுவரை ஏறி குதிச்சு பின்கேட்டு கதவை தள்ளிட்டு கொடியில எப்படி அவ துணி உணர்த்திருப்பா. கொடியில வந்து அவத்துல துணியெல்லாம் துவச்சு கொடியில உணர்த்திருப்பா. பார்த்தா கொடி நல்ல உயரமா இருக்கு. நானக்குள்ள கத்திரிக்கா பார்த்துட்டு இப்படி பாக்குறேன். நல்ல பௌர்ணமி வெளிச்சம். அன்னைக்கு பௌர்ணமி தக 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 தகதன்னு வெளிச்சம். பௌர்ணமியில இருந்து 3வது நாளும் என்ன, ஏன்னா பௌர்ணமி அப்படின்னா நான் விஜயகாந்த பார்க்க போயிருப்பேன். பௌர்ணமியில இருந்து கொஞ்சம் குறைச்ச வெளிச்சம் போது வெளிச்சம் இருந்தது, நிலா வெளிச்சம் நல்லா இருந்தது. அந்த நிலா வெளிச்சத்துல அப்படியே மெதுவா பாக்குறேன். அவ அம்மா ஜெயஸ்ரீயோட அம்மா வந்து துணியை துவச்சு போட்டிருக்கா. இது சாமினோ ஜென்ஸ் ட்ரெஸ், லேடிஸ் ட்ரெஸ்ல எது இதுல எது ஜெயஸ்ரீயோடது அப்படின்னு பாக்குறேன். இது பாலாவோடது, செட்டி பாலாவோடது. இதுதான் ஜெயஸ்ரீயோட. சி குழப்புதே அப்படின்னு எதிர்ச்சி அப்படி பாக்குறேன். ஜெயஸ்ரீ கிளம்பும் போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, அந்த ட்ரெஸ்ஸை துவைக்காம பக்கெட்ல போட்டிருந்தாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு உள்ள ஆடையை தான் நம்ம பார்க்கணும். டக்குன்னு அப்படி எடுத்துட்டு ஜெயஸ்ரீயோட ஜெட்டி அப்படி எடுத்தேன்.
நல்லா அப்படி ஸ்மெல்லி பார்த்து மதுரை மேலூர் பக்கம், இங்கேருந்து இந்த பக்கம் மதுரை, டக்கு 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 மதுரை மேலூர் பக்கம்னு காமிச்சிருச்சு. ஆஹா, அவ்வளோதான். அந்த இதை அப்படியே ஜெட்டி அப்படியே கீழே போட்டுட்டு தட்ட 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 தட்டு போலீஸ்க்கு ஓடி வந்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ சொல்கிறேன், ஒருத்தருடைய ஆடைகளிலிருந்தும் ஒருவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருத்தருடைய ஆபத்தில் இருக்கிறாங்கிறது அந்த ஒலியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்போ ஜெயஸ்ரீயோட ஜெட்டியை மோந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாலாம் ஜெயஸ்ரீ பார்த்து நினச்சி பாப்பா, அவளை பாதுகாக்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். அசிங்கமாலாம் நினைக்கக்கூடாது ஜெயஸ்ரீ, தெரியுதா? ஏன்னா நீ ஏற்கனவே நீ ஒரு ரேரோ மைண்டடு. எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கோ சில விஷயங்களுக்கு வந்து குறுக்கு புத்தி தான் போகும். சில விஷயங்கள் தான் நீ ஜஸ்டிஃபை பண்ணுவா. ஆனால் என் விஷயத்தில் உனக்கு ஒன்னால என்ன நல்லவனை ஏற்றுக்க முடியாது. எனக்கு அந்த காயங்கள் நிறைய இருக்கு ஜெயஸ்ரீ. நான் தெரியாதனமா உங்க ஆத்துல நான் தோசை சாப்பிட்டேன். இனிமேலாம் வரவே மாட்டேன். நான் நேரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் தட்ட 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 தட்டன்னு பச்சேரி தெரு வழியால மெயின் ரோடு வழியா ஓடுறேன். எனக்கு அடிக்கடி கனவுல வரும், நம்ம ஏன் இப்படி ராத்திரி இப்படி ஓடுறோம், கடையனூர்ல இப்படி திரும்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி ஓடுற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. இந்த சம்பவம் இதுதான். ஓடி போயிட்டு இப்படி மூச்சரிக்க நிக்கிறேன். உடனே அன்னைக்கு வந்து வேற ஒரு இன்ஸ்பெக்டர், சக்கரவர்த்தி இல்ல வேற ஒருத்தர் இருந்தாரு. என்னம்மா என்ன சந்தனம் வந்திருக்கு, என்னாச்சு அப்படின்னு கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு என்ன உச்சு முட்டுட்டு இந்த மாதிரி திருநாவுக்கரசு ஸ்கூல்ல இருந்து வேனா பஸ்ஸோ கிளம்பி போச்சு. மேலூர் இருக்குல்ல, மதுரையிலிருந்து மேலூருக்கு போகக்கூடிய, மதுரை டு மேலூரை சென்று அடையக்கூடிய ஒரு இப்போ 6:30 மணிக்கு இங்க இருந்து திருநாவுக்கரசு ஸ்கூல்ல இருந்து 6:30 மணிக்கு கிளம்பக்கூடிய ஒரு பஸ்ஸோ வேனோ 9:30 மணிக்கு ஒரு இடத்த ரீச் ஆகுதுன்னா அது எந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு இவங்க கால்குலேட் பண்றாங்க. அப்போ அது மேலூரா இருக்கணும், இல்லைன்னா இந்த இதுல இருந்து அந்த இதுக்கு இவங்க எல்லாரும் கனெக்ட் பண்றாங்க. அந்த ஒரு பொட்டல் காடுல வந்து பஸ் வந்து கவுந்து விழுந்துருச்சு. இவங்க போனது வந்து கவுந்து விழுந்துருச்சு, டம் 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 டம்னு உருண்டு விழுந்துருச்சு. அதுல எல்லாருக்கும் காயம். இவர் இருட்டு. அதுல இந்த தம்புசாமி மட்டும் டக்குன்னு உஷாராயிட்டு எல்லாரும் மயங்கிட்டாங்க. ஜெயஸ்ரீ மட்டும் கொஞ்சம் உஷார். ஏன்னா இதை சொல்ல மறந்துட்டேன். ஜெயஸ்ரீ இருக்கால, ஜெயஸ்ரீயோட ஜெட்டி அப்படி மோந்து பார்த்தேன்ல, அப்படி மோந்து பார்த்துட்டு ஜெயஸ்ரீ 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 அப்படின்னு கூப்பிடுறேன். ஜெட்டியை பார்த்துட்டு ஜெயஸ்ரீ இங்க 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 கவனி, ஜெயஸ்ரீ எந்திரி 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 எந்திரி, தைரியமா எழுந்துரு, உனக்கு ஒன்னும் ஆகல, எந்திரி 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 எந்திரி. கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் அப்படி சுத்தி கொஞ்சம் உன்னோட உன் முதுகுக்கு பின்னாடி உள்ள பக்கமா அப்படி திரும்பிக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மேலாக மேடு மாதிரி இப்படி ஏறும் பாரு. அப்படி மேல அந்த செடிகள் எல்லாம் அப்படி தள்ளி மேலாட்டம் அந்த மேடுகள் எல்லாம் அப்படி ஏறி பார்த்தேன்னா உனக்கு மெயின் ரோடு வரும். மெயின் ரோட்ல நில்லு. அங்க வரக்கூடிய வாகனங்கள் ஏதாவது வந்தேன்னா நீ கை காட்டிக்கிட்டே இரு, நான் வாகனம் அனுப்புறேன் உனக்கு. எந்திரி ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ எந்திரி 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 எந்திரின்னு ஜெயஸ்ரீக்கு இங்க இருந்து ஜெட்டிக்கு ஆர்டர் கொடுக்குறேன். ஜெட்டிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ஜெட்டி அங்க போட்டுட்டு அப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன். அப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னு இவங்க டக்கு 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 நீங்க என்ன பண்றாங்க, இந்த 6:30 மணில இருந்து ஒரு பஸ் வேனு இத்தனை கிளம்பும்னா போக்குவரத்துக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணும்போது இவ்வளோ கால்குலேஷன், டிரைவருக்கு கால் பண்றாங்க, இது பண்றாங்க. சரி, இது வந்து மதுரையிலேருந்து மதுரையை தாண்டும், இத்தனை மணிக்கு மதுரையை தாண்டும், மதுரையை தாண்டி நீங்கள் மதுரை போலீஸ் ஸ்டேஷன், மேலூர் போலீஸ் ஸ்டேஷன், அங்கங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் வேன் எடுத்துகிட்டு போங்க, அந்த எங்கே இந்த சைடில் லெஃப்ட் சைடில் கவுந்து கிடக்கு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அலர்ட் ஆகுது. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அலர்ட் பண்ணியிருக்கணும், பார்ப்போம் எங்கேருந்து வருது அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் இவங்கள்ட்ட, ஜெயஸ்ரீ அப்படின்ட்டு. அங்கே ஜெயஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருப்பா, மெயின் ரோட்டில் வந்து கையை அப்படி கையை காட்டுவா, ஒரு பொண்ணு கையை காட்டிக்கிட்டு நிற்பா, அவளை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மங்கையிட்ட நான் கேட்டது, மங்கை அவள் என்ன கலர் சாரி கட்டிட்டு போயிருந்தா அப்படின்னு. எல்லோ கலரு அப்படின்னா. எல்லோவும் இல்லாமல் பழுப்பு கலரும் இல்லாமல் ஒரு கலரு, அதில் வந்து ரோஸ் கலரில் பூவாக போட்டிருக்கோம், பார்டர் வந்து ரோஸ் கலரில் முந்தானை இருக்கும் அப்படின்னு மங்கை சொல்லியிருந்தா. அதே சாரி அடையாளங்களை நான் சொல்லி இருப்பா, பல்லு தெத்து பல்லு இருக்கும், முடி சுருட்ட முடி. அவள் பேர் ஜெயஸ்ரீ. நான் பாகீரதிங்கிறத மறந்துட்டேன்.
மறந்துட்டேன். இவங்க உடனே போலீஸ் எல்லாம் டக் டக் டக்னு அலர்ட் ஆகிறாங்க. மேலூர் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி மேலூர் வண்டி இப்படி வருது, இங்கேருந்து ஸ்டேஷன் வந்து மேலூரை தாண்டி அந்த பக்கம் ஊர் இருக்கு, அங்கேருந்து போலீஸ் வண்டி வருது, இங்கேருந்து போலீஸ் வந்து கரெக்டாக மேலூர் காவல் வண்டி இருக்கும் பொழுது தான் ஜெயஸ்ரீ இப்படி கையை காட்டும் போது கரெக்டாக அந்த போலீஸன் வந்து நிற்கிது. நின்றுட்டு இவ கேட்குறா, நீங்கள் தான் ஜெயஸ்ரீயா? உங்கள் ஊர் கடைநல்லூரா? இல்லை உங்கள் ஊர் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே இவ பாகீரதி அப்படின்ட்டா. பாகீரதி அப்படின்னோடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே ஃபோன் வருது. இதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சர்ச் பண்ண உடனே இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு, நீ இவ்வளோ ஓடி வந்திருக்கிற, நீ திருப்பி இப்போ வீட்டுக்கெலாம் போக வேண்டாம், இந்த கட்டில் இருக்கலாம், இந்த கட்டிலில் படுத்துக்கோ, நீ தூங்கு, காலையில் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. யாரு? இன்ஸ்பெக்டர். சொன்னோன்னே அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்னை வளர்க்குறவங்க அந்த சேரி மக்கள்லாம் இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ராவிடியெல்லாம் இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, யாராவது அங்கே உட்காந்துருப்பாங்க, துப்புரவு தொழிலாளர் இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. உடனே நான் இங்கே வந்திருக்கேங்கிற விஷயம் என்னை வளர்க்குறவர் போய் சேர்ந்துருச்சு. சினிமா தியேட்டரில் வேலை பார்க்குறாருல துப்புரவு பணியாளராக, அங்கே போயிடுச்சு. அங்கே போனோன்னே இவர் பத்தறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு, என் புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு. தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு 12:30 மணிக்கு மேலே ஓடி வர்றாரு. அங்கேருந்து நடந்து வர்றாரு. எவ்வளோ தூரம் இருக்கு, இவ்வளோ வேகமாக ஓட முடியாது, ஆனால் பதறி வர்றாரு. இவர் என்ன, இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே கட்டில் படுத்துங்க அப்படின்ட்டாரு. நான் படுத்துக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி குளிர ஆரம்பித்தோடனே ஒரு கம்பளியோ ஒரு போர்வையோ எடுத்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இப்படி பொத்தி விடுறாரு. அதுக்குள்ளேயும் சக்கரவர்த்தி வந்துட்டார். இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி ஃபோன் போது டே டியூட்டி, உடனே பைக் அடிச்சு வந்துட்டார். மஃப்டியில் வந்துட்டு பொத்தி விட்றாரு. பொத்தி விட்டுட்டு ஜனனி அப்படிங்கிறாரு. நீ சொன்னியே அவங்க பேர் பாகீரதியா அப்படின்னு கேட்டார். படக்குன்னு இப்படி கண்ணு அசந்தாச்சு. இப்படி படக்குன்னு இப்படி எந்திரிச்சிட்டு, ஆமாம் பாகீரதி தான், ஆமாம் அவள் பேர் பாகீரதி தான், முடி சுட்ட முடியா இருக்கும், ஆமாம் உடனே இவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்க ஃபோனில், ஆமாம் அந்த பொண்ணு பேர் பாகீரதி தான், ஜெயஸ்ரீ என்ற. இவங்க கேட்குறாங்க, உன் பேர் ஜெயஸ்ரீ? ஆமாம் என் பேர் ஜெயஸ்ரீ. இவளுக்கு குழப்பம், என் பேர் ஜெயஸ்ரீங்கிறது வீட்டில் கூப்பிட்ற பேர், இவங்களுக்கு போலீஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இவங்க சொல்கிறாங்க, கடலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துச்சு, அதான் நாங்கள் இங்கே வரோம், என்னமா ஆச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி எங்கள் வண்டி கவுந்து விழுந்துருச்சு அப்படின்னு டக்குன்னு இவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்தோடனே எல்லாரையும் தூக்கிக்கிறாங்க. கூட்டிகிட்டு அங்கே மதுரையில் உள்ள ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எங்கள் எல்லாரையும் அட்மிட் பண்ணியாச்சு. இங்கே என்னை வளர்க்குறேன். ஜனனி நீ சொன்னது சரியா போச்சு. எப்படி ஜனனி, எப்படி நீ கண்டுபிடிச்ச எங்கேயோ இருக்கிற, உனக்கு எப்படி தெரியும்? நான் நீ காலையிலேயே தம்புசாமிகிட்ட சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு போகிறதா இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போ, இன்னொரு நாள் போகிறதா இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். மாட்டேன், நான் தான் சொல்லி வச்சுருந்தேன், உனக்கு ஏதாவது ஆபத்துனா என்னை கூப்பிடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரியே நடந்துச்சு. எல்லாருக்கும் கையில் எல்லாருக்கும் அட்டி, ஜெயஸ்ரீக்கும் அட்டி. லேசாக நான் மயங்கிட்டாங்க எல்லாரும். ஆனால் ஜெயஸ்ரீக்கு மட்டும் மயக்கத்தில் இருந்தவளுக்கு நான் இங்கே குரல் கொடுத்ததுனால, இவர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி இருந்ததுனால இவர் பவானி மட்டும் கத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் ஜெயஸ்ரீ சொன்னா, எங்க தம்புசாமி சார் வந்து பவானின்னு கத்திங்க, யாருமே பவானி கிடையாது, ஏன் பவானி கூப்பிட்டாரு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு ஆச்சு. கூட்டிட்டு வந்தாச்சு, இது பண்ணியாச்சு. அப்போ அதுக்குள்ளே என்னை வளர்க்குறவர் வந்துட்டாரு. சார் இவளை காலையிலலாம் விடாதீங்க சார், மக்கள்லாம் வந்துட்டாங்கன்னா இவ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தூங்கிட்டு இருந்தாலே தேவையில்லாமல் பிரச்சனை வரும் சார், அப்படியே நான் கூப்பிட்டு போகிறேன் சார். அப்போ அவர் சொன்னார், அவள் வீட்டில் விடக்கூடாது. இல்லை சார், நான் என் வீட்டிலே போய் கொடுத்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்புரவு பண்ணிடுறாரு. அவர் வடச்சலம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போகிறாரு. மணி 2:30 மணி இருக்கும். எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு 2:30 மணி அவர் வீட்டில் போய், அந்த துப்புரவு தொழிலாளர் வீட்டில் போய் நல்லா சுகமாக தூக்கிட்டு காலங்கத்தால் பல்ல தேய்ச்சிட்டு, என்னோடய ட்ரெஸ், இன்னொரு ட்ரெஸ்ஸு, என்னோடய செட்டு, ஒரு செட்டு ட்ரெஸ் அவங்க வீட்டில் இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டுட்டு நீ ஒன்றும் துவச்சி போட வேண்டாம், அப்படியே போடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் வேறு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஸ்கூலுக்கு வந்துட்டேன், எல்லாமே ஸ்கூலுக்கு. என்ன அப்படின்னா காப்பாத்தியாச்சு. இங்கே ராஜு சாருக்கு தகவல் போகுது, ஆய்க்குடியில் இருக்கிற ராஜு சாருக்கு தகவல் போகுது. இவர் உடனே மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு மறுநாள் அவங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் பத்திரமா வந்தாச்சு. இங்கே என்னடானா, இங்கே காலங்காத்தால பார்த்தா கொலைக்கதவு திறந்து கிடக்கு. ஓ திருடன் வந்துட்டான், போலீஸை கூப்பிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்போ இவர் என்கிட்ட கேட்குறாரு, நீ எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் ராஜு சார் வீட்டு கதவு இருக்குல்ல, பின்னங்கதவை நான் உடச்சிட்டு நான் தான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு ஜெய்ஸ்ரீயோட ஜெட்டியை ஸ்மெல் பண்ணி
துணிகளின் மூலமும் அறிந்து கொள்ளலாம். போலீஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தெரிஞ்சது உனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு இல்லை நான் நம்புறேன் அப்படின்னு. துணிகளின் மூலமும் எப்படி மோப்பனாய் வந்து ஒருத்தரோட ஆடையை வச்சுட்டு ஸ்மெல் பண்ணிட்டு எப்படி கிரிமினலை கண்டுபிடிக்குது, அது மாதிரி மனிதனுக்கும் அந்த அறிவு உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உன்னை நம்புறேன் தாயே. சரி, ஆனா நீ இதா அலட்டு வெட்டி பந்தா 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 ஏன் எப்படி பந்தா பண்ற, பெரிய பேரே இருக்கட்டும் அப்படின்னு நான் போயிட்டேன். நீ இப்போ போலீஸ் வருது, ராஜ் சார் வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் மறுநாள் வராரு. சார், திருட வந்துட்டான் எங்க வீட்டுக்குள்ள. திருட வந்தானா? ஏதாவது காணா போச்சா? ஒண்ணுமே காணா போடல, ஆனா கதை உடைச்சிட்டு வந்திருக்கானே. இவரு சமாளிக்கிறாரு. அது விடு, கதை உடைச்சதெல்லாம் விடு விடு விடு, என்ன வந்தது நானாச்சே, விடு விடு விடு. திருட ஒண்ணு போல விடு, அவனுக்கு எதுவும் கிடைக்கல, திரும்பி போயிருப்பான். இப்போ முக்கியம் உன் பிள்ளை காப்பாத்தியாச்சுல, அதை பத்தி மட்டும் பேசுவோம் சரியா அப்படின்னு சக்கரவர்த்தி வந்து பூசி மொழிகிட்டாரு. இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரும் நான் வந்து மறைச்சிட்டாங்க. மறுநாளைக்கு நான் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. மத்தியானம் வந்துட்டு சரி ஜெயஸ்ரீ ஆத்துக்கு வந்துட்டாளா, சாயங்காலமே கூட்டிட்டு வந்தாச்சு அவளை. மறுநாளே எல்லாரையும், மறுநாளா தெரியாது, மறுநாள் நினைக்கிறேன். அங்கேருந்து எல்லாரையும் டிஸ்சார்ஜ் பண்ணி ஸ்கூலில் விட்டாச்சு, இது பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. மங்கை இருக்காளே, மங்கையை தேடி போனேன். மங்கை ஜெயஸ்ரீ மட்டும் ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கேட்கறதுக்கு போனா, இது மங்கை ஜெயஸ்ரீ ஆத்துல இருக்கா. நான் ராஜசாரத்துக்குள்ளே போகிறேன். போன உடனே ஜெயஸ்ரீ படுத்துட்டு இருக்கா, இங்கே ராஜசார் படுத்துட்டு இருக்காரு. நான் வந்த உடனே ராஜசார் பட்டார்னு எந்திருந்து உட்கார்ந்துட்டாரு. என்ன ராஜசார் உடம்பு முடியலையா? இல்லை நான் சும்மா தான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ராஜு சாரும் போயிருந்தார் நினைக்கிறேன் டூர்ல. ஆமா, ராஜு சாரும் போயிருந்தார். அவருக்கும் அடிதான். ஆமா அவருக்கும், ஆமா ராஜு சாரும் போயிருந்தார். சாமிநாதன் தான் ஆய்க்குடிக்கு போயிருந்தான். ராஜு சாரும் போயிருந்தார். அப்ப ஜெயஸ்ரீங்க படுத்துட்டு இருக்கா, ஆடிப்பட்டிருக்கா, படுத்துட்டு இருக்கா, மாங்க கதை கேட்டு இருக்கா. நான் வந்த உடனே ஜெயஸ்ரீ பட்டான்னு வாய மூடிட்டா, எனக்கு தெரியக்கூடாதான். சொல்றான் ஜெயஸ்ரீ வந்து இவட்ட சொல்றான் மங்கிட்ட, நாங்க எப்படி பழைச்சு வந்தோன்னு தெரியல, யாரோ பவானியாம், யாரோ அம்பிகாவாம், யாரோ பூர்ணிமாவாம், அந்த அம்மன் தான் யாரோ ஒரு சாமி பொம்பளை இருக்காளாம். எனக்கு சிரிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவதான் எங்களை காப்பாத்தினா. மங்கைக்கு தூக்கத்துல மங்கை என்ன சொல்றான், எனக்கு ராத்திரி கனவு கண்ட மாதிரி இருந்துச்சு, ஏமா வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, நீ கனவுகளே ஏதாவது கண்ட பண்ண சுத்தி விட்டுட்டு. ஜெயஸ்ரீ, அந்த பவானிக்கு, அந்த பூர்ணிமாக்கு, அந்த புகழாக்கு ரொம்ப நன்றி. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஜெயஸ்ரீ வாழ்த்துறான். அட மூதேவி, நான் தான் முன்னாடி நிக்கிறேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்காது. சபாஷ் சபாஷ். என்ன ஜெயஸ்ரீ? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னை பார்த்தோன்னே எந்திருந்து உட்காந்துட்டான். அவள் கீழே விழுந்திருக்காங்கிறது தெரியப்படாமா, அதுக்காக உட்காந்துட்டு மங்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கா. யாருன்னே தெரியல, கடையநல்லூர்ல இருந்து. அப்பதான் நாங்க கேட்டோம், இங்க ஆக்சிடென்ட் ஆனது கடையநல்லூர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, யாரோ அந்த ஊர்ல சாமியாரணி பொம்பளை இருக்காளாம், அவ பேரு பூர்ணிமாவாம், அவ பேரு புவனாவாம், அவ பேரு பவானியா. யார் சொன்ன உனக்கு? தம்புசாமி சார் சொல்லிட்டு இருந்தாரு. அவதான் அம்பிகா, அவதான் அப்படி காப்பாத்தினாலாம். அப்படியா? அந்த பொம்பளைக்கு பேரு இத்தனை பேரா? எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும். எப்படி அவளுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சது? அடியே ஜெயஸ்ரீ, அந்த நபர் எல்லாம் நான் தான். உனக்கு என்ன பிடிக்காதாவே இருக்கணும். என்ன சொன்ன? பாலா கிட்ட நான் பேச வர போதெல்லாம் நீ ஜெயஸ்ரீ எப்படி திட்டுவா பாலாட்ட? குட்டைய மாட்டெல்லாம் என்ன பேச்சு உனக்கு? ஒரு தேவடியா? அவடெல்லாம் சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவ. எப்படிலாம் நீ திட்டின பாலாவ? எங்கூட பேச விடாம நீ பண்ணல. பாலா கதை என்னாச்சு? என் கூட பேசாமலே பழகாமலே, நான் அவளுக்கு செக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்காமலே, அவங்கிட்ட படு, இவங்கிட்ட படு, இப்படி படு, அப்படி படு, இப்படி காமிச்சு படு, இப்படி நிமிந்து படு சொல்லி கொடுக்காமலே எல்லாம் கத்துட்டாளே. என் கூட நீ பழக விட்டுருந்தேன்னா அவளை நான் எப்பவோ சேவ் பண்ணியிருப்பேன். என்னை வெறுக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி தூக்கி போயிட்டே இருப்பேன். அதான் ஏமா உங்க ஆத்துக்குள்ள நான் வந்தாலே, ஏமா இதுக்கு வந்தான்னு திட்டுவியே. புரியுதா? அதுதான் அந்த பதிவு தான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் போட்டேன். இவ்வளவு நேரம் போகும்.
மணி 7. குள்ள கத்திரிக்காய் நடந்து நேற்று கிளாஸ்க்கு லேட் ஆயிடுது, கால் வலிக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீராமண்ணா நான் முதல் திருமணம் அங்க என்ன பிரச்சனை, எங்க மாமனார் இப்படி தடவுவார். குட்டி ரூம் தான், படுத்துட்டதெல்லாம் உருண்டு மேல காலை போடுவார். மோசத்துலயும் மோசம். உள்ள ஜெட்டியோ கோமணமோ போடாம வேட்டியை எப்படி அவுத்து இப்படி கட்டிப்பார். இந்த புருஷங்காரன் எங்கேயோ இருக்கான், சர்மா டிரான்ஸ்போர்ட். அவன் சர்மா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்க மாமனார் மாமியார்ட்ட என்னை விட்டுட்டு போயிட்டான். வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு என்னை விட்டுட்டு போயிட்டான். என்னை தோடவும் இல்லை, என் உறுப்புக்களை பார்த்துக்கவும் இல்லை. அவன் என்ன பண்ணுவான், இதுக்கு போஸ்ட் கம்பிக்கு சேலை கட்டினா கூட அவன் பார்ப்பான், அலைஞ்சு போய் பார்ப்பான். இவனுக்கு பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி வந்திருக்கேன், என்ன பார்க்கவும் இல்லை, என்கிட்ட பேசவும் மாட்டான். அப்புறம் நான் தான் சிபிசிஐடி வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவனுக்கு ஒரு கண்ணே கிடையாது. ஒரு கண்ணே சுத்தமா தெரியாது. இன்னொரு கண்ணுல பாதி கண்ணு தான். என்கிட்ட பார்க்கும்போது கண்ணாடி தான் போட்டுட்டு இப்படி தான் படிச்சு பார்ப்பான். ரொம்ப நேரம் படிப்பான், ஒரு பக்கத்தை ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்பான். எனக்கு அப்பாவது யோசிச்சிருக்கணும். நானும் அவன்கிட்ட பேசவே மாட்டான். வாயை திறந்தாது பேசுப்பா, எனக்கு செக்ஸ் வேண்டாம், பேச மாட்டான். அப்புறம் தான் விசாரிக்கும் போது தெரிஞ்சு அவனுக்கு பயோரியா, சின்ன வயசுல பயோரியான்னு வந்து பல்லு பூரா போயாச்சுன்னு. கிளிப் செட்டிங்கும் வைக்க முடியாது. சரி, அது ஒரு குறை கிடையாது, வயசாக பல்லு போகும் எனக்கு. ஆனா ஏன் என்கிட்ட மறைக்கணும், என்கிட்டயே மறைக்கணும்? அது போக அவனுக்கு எங்கேயோ விழுந்தா ஏதோ பண்ணப்போ தொட பக்கம் ஏதோ அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த பக்கமெல்லாம் ஏதோ அடிபட்டு அவனால நார்மல் செக்ஸ் வச்சுக்க முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தலையை சுத்திடுச்சு. இப்போ நீ செக்ஸே கொடுக்க வேண்டாம், நான் வெளி உலகத்துக்கு எல்லாம் நடந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு குறையெல்லாம் எனக்கு தான் இருக்கிற மாதிரி நான் எல்லாம் காமிச்சுக்கிடுவேன். ஆனா என் கூட வாழுப்பா, என் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசு. உனக்கு இந்த மாதிரி பயோரியா வந்திருக்கு, பல்லெல்லாம் போயிடுச்சுங்கிறத என்கிட்ட ஓப்பனா சொல்லு. எனக்கு இந்த ஒரு கண்ணு தெரியாது, அதானே கேட்டேன். முட்டையம்மாவெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னா வீக்னஸ் உள்ளவன் தான் வருவான். எனக்கு அப்பதான் மண்டையில ஏறிச்சு. என்னடா நம்மளெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான், அது பிராமணா. சரி, சங்கர கல்யாணம் பண்ணிட்டேன், அப்போ அது யோசிச்சிருக்கணும். அங்கேயும் ஏகப்பட்ட வீக்னஸ் உள்ளவன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி, அப்போ வாழா வெட்டியா வந்து இருக்கும்போது பிடிக்கலன்னு வந்து இருக்கும்போது ஸ்ரீராமன் நான் கேட்குறேன், என்ன இவ கழுத்துல தாலி கூட போட்டுக்காம இது பண்ணு. இன்னைக்கு எங்க அப்பா சொல்ற, நான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். ஸ்ரீராமன் அங்கிருந்து வரா, உங்க அப்பா அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு குட்டி சோறாக்கி வச்சிருக்காரு, அங்கிருந்து வாழாம நீங்க வந்திருக்க. சொல்றாரோ சொல்றது அப்படியே. நான் அண்ணாட கேட்குறேன், எனக்கு எங்க அப்பா செல்லம் கொடுத்த நீங்க பார்த்தல, ஒருத்தர் ஒன்று சொன்னா அப்படியே நம்பிடுறதா? நீங்க என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும், என்ன பிரச்சனை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. இந்த கணேசனை கேட்டால, ஜெயிலர் கணேசன், நீங்க வா வந்திருக்கே, அப்படி இப்படி நாள் தள்ளி போய் ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்போ வரும்? இல்லை நீங்களா ஏதாவது தள்ளி போட்டிருக்கேளா? கிடையாது. எப்பவுமே எனக்கு குழந்தை பிறக்காது, போதுமா? ஏண்டி அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. ஓ சரி, எங்க அப்பா எனக்கு செல்லம் கொடுத்தான்னு சொல்லதை நீங்க நம்புற? எனக்கு ரொம்ப வலிச்சுது. எங்க அப்பா சொல்ற பொய்கள் எல்லாம் நம்பினாங்க பாரு. இங்க எங்க ஆத்துல ஆடுற மாதிரி அங்க போய் சிக்குன்னு ஆடி இருக்கா, அவ விரட்டி விட்டுட்டா. எங்க அப்பா தான் செஞ்ச தப்ப, தான் ஒரு தப்பான மாப்பிள்ளை 1.5 வருஷமா விசாரிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் எங்க அப்பனுக்கு. சினிஃபில் எல்லாரையும் தெரியும், தங்கப்பனை தெரியும். தங்கப்பன் இந்த சின்ன டான்ஸ் மாஸ்டர் நடனம் தங்கப்பன். அந்த தங்கப்பனை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. நான் தான் தங்கப்பனுக்கு மாத்தி விட்டேன் நடனத்துக்கு, புரியுதா? மாத்தி விட்டேனா, பட் தங்கப்பனை கூட்டிட்டு வந்தாரு. அந்த தங்கப்பன் விஷயம் நான் பார்த்து சொல்றேன். அப்பா வந்தார், இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு தங்கப்பன், சினிஃபீல்ட்ல இருக்கிற. எங்க அப்பா கொஞ்ச நாள் சினிஃபீல்ட்ல இருந்தாரு. தங்கமலை ரகசியம், அப்புறம் இன்னும் 5-6 படங்கள் எல்லாம் எங்க அப்பா வந்து கரண்ட் இந்த எடிட்டிங்கா இல்லை இந்த செட்டிங் போடுவாங்கல்ல, அதுல எல்லாம் என் கணந்திராமன் எங்க அப்பா பேர் வரும். உதயலா என்னமோ வரும். எங்க அப்பா சொல்லுவாரு, அந்த படத்தோட பேரு மறந்து போச்சு, தங்கமலை ரகசியம் மட்டும் ஞாபகம் இருக்கு.
ஒரு 5-6 படங்கள்ல எங்க அப்பா பச்சைபாஸ் காலேஜில் வேலை பார்த்தேன். விசு கூடயே இருப்பார்ல, அவர் தான் எங்க அப்பா. கால் சாச்சு நடப்பார். சரி, அது அப்புறம் பேசுவோம். சரியா? ஏதாவது ஒன்று தெரியாமல் ஏதாவது பண்ணால் அப்படி தான் ஏதாவது உளறிட்டு இருப்போம். சரி, ஓகே, மணி ஆயிடுச்சு. பாய், நாளைக்கு பார்ப்போம். பை, நாளைக்கு பார்ப்போம். யார் வந்து பார்த்துருக்கா? பத்மாவதி, ஹாய் மேம். வணக்கம். பாய்.